இது ஒரு நன்றி கூட்டம் சொல்லும்போது உள்ளத்துல எனக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, முக்காவாசி நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்குற கூட்டமா மாத்திரம் இல்ல, கொடுக்கிற கூட்டமா இருக்கணும். நன்றி சொல்றது தான் அது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன நான் கொடுத்துட முடியும்? நன்றி தான். அல்லேலூயா. நல்லவை என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி மாறாது. அல்லேலூயா. ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஒரு நாள் கண்ணி மணி போல காக்கிறார். என்ன மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தாரு இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாராட்டுற கிருபை. தாவீது சொல்றார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அதாங்க அறிக்கை. பாருங்க எவ்வளவு நன்றி உள்ள மனுஷன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது ரோமர்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த கூட்டம் நான் சொல்றேன், ஐயாக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன், கர்த்தர் பார்க்கிறேன், இது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஏன்னா நன்றி சொல்றதே இல்லை. நாம நன்றி சொல்ல என்ன தெரியுமா ரகசியம் நான் சொல்றேன். எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. ஆரம்பத்துல எனக்கும் தெரியல, நான் புடுங்குற கூட்டமா இருந்தேன். நானும் இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, ஜபத்துல கேட்டுட்டே இருப்பேன். நன்றி சொன்னா நம்ம உள்ளத்துல ஒரு திருப்தி வரும். அல்லேலூயா. உள்ளத்துல ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல என்ன ஆகும்னா உள்ளத்துல ஒரு திருப்தி வரும். திருப்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் உள்ளமும் மகிழும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். சொன்னார் பாருங்க, சங்கீதம் 9:16 நினைக்கிறேன், தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. சும்மா பாடல, நம்ம ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். பாவத்திலையும் சாபத்திலையும் எங்கேயோ இருந்த நம்மை தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி கூட என்னை மீட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு பாடணும். சும்மா வெறும் உதட்டளவில் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவர் நீங்க பாடும் போதெல்லாம் நான் சொல்றேன், நினைச்சுங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. எந்த பாட்டை பாடினாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை, உங்க குடும்பத்தாருக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களோடு ஆண்டவரோடு இருக்கிற தனிப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அந்த ஆண்டவர் செய்த நன்மைகள், அந்த உறவாடுற அந்த ஒரு அனுபவம், அதெல்லாம் நினைச்சு பாடுங்க. அப்பதான் உள்ளத்திலிருந்து வரும். அல்லேலூயா. தாவீது சாதாரணமா சொல்லு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் நான் இந்த பூமியில எவ்வளவு நாள் இருக்கணும் அது வரைக்கும் துதிப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாடு இருந்தது, அவ்வளவு வேதனை இருந்தது. ஆனாலும் கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தேன். கர்த்தரை காலத்துல ஸ்தோத்திரிப்பவர் துதி எப்போதும். ஆமாங்க, கம்ஃபர்ட்ல உட்கார்ந்துகிட்டு பாருங்க, ரொம்ப ஈஸி. எல்லா காலத்திலும் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனரம்யமா இருக்கும் போது நல்ல பாட்டு வரும். சிலருக்கு சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவுள். அப்ப சந்தோஷமா இருந்தா சங்கீதம் வரும், பாட்டு வரும், எல்லாம் சிரிப்பு வரும், எல்லாம் வரும். ஆனா எல்லா சூழ்நிலையில ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நீங்க பழகும் போது ஈஸியா அதை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சத்துரு கிரியைகள் அழிக்கப்படும். நீங்க பாடும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகள், அவனுடைய ஆலோசனைகள், தந்திரங்கள், வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அழிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, இது ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நடக்கிற காரியம். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற போராட்டம் இருக்குதுல்ல, ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இருக்கும். சிலருக்கு ஜெபமே பண்ண முடியாது இருக்கும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற காரியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்க, ஸ்தோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இம்மட்டும் காத்தவரே இம்மானுவேலே, ஏழு ஸ்வரங்களில் பாடுகின்றேன். இம்மட்டும் காத்தவரே இம்மானுவேலே, ஏழு ஸ்வரங்களில் பாடுகின்றேன். இசையா மகிமை படுத்துகின்றேன். இதுவரை செய்த
இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இரண்டு மூன்று பேர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே, இரண்டு மூன்று பேர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் உரைத்த உங்கள் வாக்கின்படியே, நீர் உரைத்த உங்கள் வாக்கின்படியே எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே, எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். என்னில் நன்மை இல்லாதிருந்தும் ஏனோ என்னை தெரிந்து கொண்டேன்.